அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே டான்ஸ் காம்படிஷன்ல ஜாயின் பண்ணி அவங்க அங்கே வின் பண்ற மாதிரியும், அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு அங்கே வந்து அவங்க வந்து ஒரு ரிங்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயினியும் சரி போட்டு விடுப்பா அப்படின்னு கையை நீட்டுறப்ப இவரும் போட்டு விடுறாரு. ஆனால் போட்டு விட்டுட்டு அடுத்த செகண்ட் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சந்தோஷப்படுறாரு. எப்படியோ நமக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியுது அது அவர் ஃப்ரெண்டாக மாறிடுறாரு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவனும் வந்து கிஸ் பண்ண வர்றான் ஹீரோவை. பட் டபக்குன்னு நம்ம ஹீரோ அப்படின்னு கத்திக்கிட்டு எந்திரிக்கிறாப்ல. சோ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளுக்கு கனவு வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஓல்ஜியான்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா இந்த வெள்ளனை வர்ற கனவு, அதாவது அதிகாலைக்கு வர்ற கனவு பலிக்குன்னு சொல்லுவாங்களா, அது உண்மையா அப்படின்றப்ப சில கனவுகள் பலிக்கும், சில கனவுகள் பலிக்காதுரா, அது அர்த்தம் உள்ளதா இருக்கணும் அப்படின்றப்ப சரி என்னடா மேட்டர் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இல்ல எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, ஆனா அவளுக்கு ரிங்க் போடுற மாதிரி இருந்துச்சு, பார்த்தா என் மேனேஜர் பையன் இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ ஒரு இதுல இருக்கு அப்படின்னு குயிபின்ஜன் வந்துட்டு இல்லடா அது வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்னால அந்த மாதிரி வரும்டா சில நேரத்தில், நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்றப்ப சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்து தப்பா இதா இருக்கா அப்படின்றப்ப அவர் வந்து சொல்றாப்ல ஆமாமா நடந்திருக்கு, எனக்கு ஒரே ஒரு கனவு வந்திருக்கு, பட் ஆனா அந்த அளவுக்கு பெருசா இல்லடா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி ஓல்ஜியான்ட்ட கேட்கறப்ப எனக்கு அந்த மாதிரி எந்த கனவு வந்தது இல்லப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ நம்மால் ஒரே குழப்பத்திலே சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி கனவுலாம் பழிக்காதரா, அது ஏதோ ஒரு இதுல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அது வந்து கேட்டோன்னே அனி உண்மையாவா அப்படியா அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், நான் அப்பா ஆயிட்டேன், என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பாராட்டுறாங்க. சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன், எல்லாரும் வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு அவரும் கிளம்பிடுறாரு. ஆனா அடுத்து ஒரு காமெடி சீன், காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லலாம். ஒண்ணு இல்ல, நம்ம ஓல்ஜியானும் குயிபின்ஜனும் வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மையை வந்துட்டு எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன கேம் இருக்கும். சோ அது மாதிரி ஒரு கேம் ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவங்க போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அச்சா மிஸ் பண்ணிட்டியடா, தள்ளுறா நான் விளையாடுறேன் அப்படின்ட்டு யாரு ஓல்ஜியான் அவங்க பாட்டுக்கு வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. அவங்களும் நிறைய தடவை முயற்சி பண்ணுவாங்க, பட் முடியாது. குயிபின்ஜின்லாம் இல்ல ரைட் வா, லெஃப்ட் வா, லெஃப்ட் போ, ரைட் வா, பின்னாடி போ, முன்னாடி வா அப்படின்னு சொல்லிலாம் கொடுப்பாரு. அப்புறம் எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 2 பேரும் போட்டு மாறி மாறி பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்க. அட என்னடா வர மாட்டேன் டென்ஷன் ஆகி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனும் என்னை விளையாட விடுங்கடா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்ற படே படிக்கிற வயசுல என்னடா கேம் விளையாண்டுட்டு இருக்க, போடா போய் படிடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. இவங்களும் இருக்கிற காசெல்லாம் போட்டு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல, கடைசி வரைக்கும் தோத்து தான் போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் தோத்து போனாங்கல்ல, குயிபின்ஜின்லாம் ஒரு பக்கம் அப்படியே பிச்சை எடுக்கிற சவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க, காயின் சவுண்ட், இன்னொரு பக்கம் அதை நகற்ற மாதிரி இருப்பாப்ல. காயின் கொடு, நான் போடுறேன், நான் செய்யணும், நான் விளையாடணும் அப்படின்பாரு. ஆட போயா என்கிட்ட இருந்த காசு பூரா காலியா அப்படின்னு ஐடியா, நம்ம இங்கனக்குள்ளதான் டான்ஸ் பார்ட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி இப்ப கேட்போமா அப்படின்றப்ப ஓகே அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. அங்க பார்த்தா ஹானை காட்டுறாங்க. ஹீரோ வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அங்க டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே 2 பேரும் சேர்ந்து ஆடுங்க அப்படின்றப்போ முதல்ல நல்லா தான் ஆடுறாங்க. ஆனா அப்படி ஹீரோயினியை ஒரு சுத்தி டக்குன்னு அப்படி கையில பிடிப்பாரு பாருங்க. பிடிச்ச உடனே 2 பேருக்குமே அப்படி அந்த ஒரு இம்ப்ரெஸ் இருக்கும்ல, அது டக்குன்னு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 2 பேரும் அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க, ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. படக்கு நம்ம ஹீரோக்குலாம் ஹார்ட் பீட்டுக்கு ஹை லெவல்ல போகும்போது டக்குன்னு விட்டுருவாரு. ஏன்டா விட்டு அப்படின்றப்ப ஒண்ணு இல்ல உன் மேல தப்பு இல்ல, என் மேல தப்பு, என் ஹார்ட் வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சா ஒரு இது, அதான் வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சமாளிச்சிருவாரு. உடனே ஹீரோயினி சரி ஓகே நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், நீங்க சொல்லிக் கொடுக்குறதா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, டீச்சர் வந்து பிடிச்சி சத்தம் வர்றாங்க, என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு வயசு பையன் தாராளமா தைரியமா தொடியா அந்த பொண்ணை தொடுறதுக்கு இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஹானு வந்துட்டு சரி ஓகேங்க சாரி மேடம் அப்படி மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹீரோவும் அவங்க கையை தொட சொல்றாங்க. பட் நம்மால என்ன பண்ணுவான்னு தொட்டானா அவங்க வந்து நிறைய பேசுவாங்க, அவங்க உண்மையில உளறிடுவாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் அடிச்சு இல்ல எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லி கொடுத்தீங்களா, அந்த ஸ்டெப்பே சொல்லி கொடுங்க, எனக்கு திரும்ப மறந்துருச்சு அப்படின்னு சரி ஓகேப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களும் வந்துட்டு இல்ல அவன் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், சரி வா போய் பேசுவோம், காசை வாங்குவோம். இவங்களும் வந்துட்டாங்க. சரின்னு சொல்லி குயிபின்ஜினை உள்ள தள்ளுவாங்க பாருங்க. அவர் போனோடனே ஹான் அப்படிம்பாரு. டப்புனு இவர் நிப்பாரா இல்லையா, இவங்க ஒரு செகண்ட் அப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது டக்குன்னு அவர் மேல அப்படி கையை வச்சு விழுந்துருவாங்க. இவர் டக்குன்னு தடுத்து நிப்பாட்டுவாரு. சோ அவரை டச் பண்ண உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. சோ இப்போ என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாணியில இருந்தே பார்ப்போம். டக்குன்னு கீழே உட்கார்ந்தவங்க என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்கல, என் வாழ்க்கையில நான் எப்பவுமே பிரெக்னென்ட் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்கவே இல்லை. கடைசியில ஐவிஎஃப் மூலமா நாங்க பிரெக்னென்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணோம், நானும் அதுக்கு தயாரானே, என் ஹஸ்பண்டையும் தயார் பண்ணேன், ஆனா அந்த மிராக்கலும் நடந்துச்சு. ஆமா கடைசியா நான் பிரெக்னென்ட்டும் ஆனேன். 2 பேரும் சந்தோஷத்துக்கு அளவில்லாம இருந்துச்சு, அளவில்லாத சந்தோஷமும் நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு அந்த விஷயம் நடக்காத வரைக்கும்
வரைக்கும் நான் ஏன் தப்பு தான், என்னோட தப்பு மட்டும்தான் அது. என்ன அப்படின்னா அன்னைக்கு யதார்த்தமா குழந்தைக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சு நாங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தேன். அப்படியே என்னோட கரு கலைஞ்சிருச்சு. எல்லாமே என்னோட தப்பு தான். அவருக்கு என்னால ஒரு குழந்தையை பெத்து கொடுக்க முடியல, ஒரு பொண்ணா இருந்து என்னோட இதை நான் ஃபுல்பில் பண்ணவே முடியல இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. ஓல்சியான வந்து இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை, இதெல்லாம் நேச்சுரலா நடக்கிற விஷயம் தான், இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, நீ பயப்பட வேணாம், நீ பிளைம் பண்ணிக்க வேணாம் அப்படின்றப்ப இல்ல என்னோட தப்பு இதுல நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா திரும்பவும் நாங்க ட்ரை பண்ணோம், அதாவது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் இல்ல நம்ம திரும்ப ட்ரை பண்ணணும்ன்றப்ப அவர் கூட சொன்னாரு இவ்வளவு சீக்கிரமா இருக்குமா, இப்பதானே ஒன்னு அபார்ட் ஆயிருக்குது, சோ கொஞ்சம் பொறுமானாரு. பட் நான் கேட்கல, இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சதுனால அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கான ரிசல்ட் வந்து ஃபெயில் தான் ஆச்சு. அதையும் நாங்க கேட்டப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அன்னைக்கு போய் ஃபுல்லா உட்காந்து அழுதுன்னு அழுதேன். ஆனா திரும்பவும் அப்பயும் என்னோட ஹஸ்பண்ட் என்னை கேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. பட் நான் தான் அதை புரிஞ்சுக்காம அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா அதையும் புரிஞ்சுக்க ஒரு நாள் வந்தது என் லைஃப்ல. நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் என் வயித்தை பார்த்தாரு. பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அன்னைக்கு நான் எந்திரிச்சப்ப கூட கேட்டேன் ஏங்க எதுக்குங்க தூங்காம இருக்கீங்க அப்படின்றப்ப அவர் அப்ப சொன்ன விஷயம் என்னை மாத்திருச்சு அப்படின்றாங்க. சோ இப்போ அவருடைய ஹஸ்பண்ட் பேசின அந்த விஷயத்த நம்ம ஊர் ஸ்டைல்ல நம்ம ஆளுங்க ஹீரோக்கள் பேசியிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அது மாதிரி நம்ம சொல்லுவோம். இவங்களும் எந்திரிச்சோன்னே கேட்குறாங்க ஏங்க தூங்கல அப்படின்றப்ப இல்லம்மா நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, ஒன்றும் இல்லை இந்த ஐவிஎஃப் பண்றதை நீ நிப்பாட்டிருமா, இதுக்கு மேல பண்ணாத அப்படின்றப்ப ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு இங்க பாருமா, நீ உடல் அளவையும் சரி மனதளவுலையும் சரி ரொம்ப வலியை அனுபவிக்கிற. ஒவ்வொரு தடவையும் நீ ஐவிஎஃப் பண்றப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நான் கண்கூட பார்த்திருக்கேன். நமக்கு குழந்தை இல்லைன்னா என்னமா, அதுக்காக நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருமா சொல்லு, என்ன வாரிசு தான் இல்லையா ஒரு குழந்தையை தத்து கூட எடுத்துக்கலாம், என்னோட ஜீன்ல தான் குழந்தை வேணும்னு நான் அடம் பிடிக்கல அப்படின்றப்ப அவங்களும் ஒரு மாதிரியா அழுதுறாங்க. இவரும் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி சொல்லும் போது இல்லைங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா உங்க அம்மா இருக்கட்டும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தையை பெத்து கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒய்ஃபா இருக்குன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்றப்ப யாருமா சொன்னது குறை ஓட்ட தான் இருக்கு அப்படின்னு, ஏன் என்கிட்ட கூட குறை இருக்கலாம்ல, குறை நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு இருந்தா என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து லைஃபை சந்தோஷமா வாழ்றதாமா லைஃப், குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு நீ எப்பவுமே என்னோட உயிர் தான் அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரி அழுது ஃபீல் பண்ணிடுறாங்க. சரி ஓகே இனிமே வந்து நீ ஐவிஎஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னே அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் சொல்லி முடிச்சோடனே அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, இல்ல நான் எடுத்த இந்த முடிவு சரியான எனக்கு தெரியாது, ஆனா என்னால குழந்தை இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாது, எனக்கு அவ்வளவு ஆசை குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. சாரிங்க உங்ககிட்டயும் வந்து என்னோட முதல் நாள்ல இவ்வளவு கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டே அப்படின்றப்ப அதெல்லாம் இல்ல, நீ வந்து ஒன்னு செய்ய இந்த அப்படின்னு சொல்லி கார்டை கொடுத்து இந்த இடத்துக்கு வா நம்ம கண்டினியூட்டியா பேசலாம், அங்க வந்து நிறைய விஷயம் கூட பேசுறேன் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு கார்டை வாங்கிட்டு சரி அப்படின்றாங்க. அப்படியே இவங்க 3 பேர் அழகா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் வரும்போது ஹான் கூட சொல்றான் இல்ல எனக்கு அவங்க ஸ்டோரி கேட்டப்போ ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குமான்னு, கிட்டத்தட்ட 2 வருஷமா ட்ரை பண்ணிருக்காங்க ஆனாலும் முடியல பாருங்களேன், இப்போ எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் அவங்களுக்கு முடியல அப்படின்றப்ப சோ இதை கேட்கறவங்க நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறப்போ ஓல்சியான் வந்துட்டு சரி நீங்க முன்னாடி போங்க எனக்கு இப்போ ஒரு விஷயம் நான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. எங்கடா போறாங்க என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க போயிட்டு இருக்கியா அப்படின்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கதவு டோர் இழுத்தோடனே வந்துருது. ஆஹா திறந்தா இருக்குன்னு உள்ள போயிட்டு எங்க உங்க ஆளையே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு போர்டை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா கன்செப்ஷன் டிராமா சேம்பர் அப்படின்னு போட்டிருக்கு, அதாவது கருத்தரிப்பு நாடக அறை அப்படிங்கிறது தான் அதுக்கான தமிழ் பெயர். அதாவது வந்து கனவு மூலமா அவங்களுக்கு கருத்தரிக்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடம் தான் இது. ஸோ இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டசிக் டிராமா தான், ஸோ அதனால உண்மை கிடையாது. டிராமாவை மட்டும் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தவங்களை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்னும் இல்லைங்க, நம்ம ஹீரோயினிஸ் நம்ம ஓல்சியான் விளாண்டாங்கல்ல ஒரு கேம், அந்த கேம் தான் அவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு டிஃபரெண்ட்னா அதுல இருக்கிறது எல்லாமே ரியலா பேபிஸ் கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம். ஸோ அதை அவங்க அப்படியே அழகா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இவங்க வந்து சான்சி அப்படின்னு கத்துனோடனே யாரா ஏண்டி இப்படி வந்து கத்துற அறிவு இல்லையா, ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல இது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷயத்தை பாக்குறாங்க. பார்த்து அழகா ஒரு பாலை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை அழகா ஒரு சூட்கேஸ்ல வச்சுட்டு கிளம்பும் போது இரு உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றப்ப ஓ எஸ் தெரியுமே, உனக்கு ஏதாவது வேலையாகனா மட்டும் தான் நீங்க வருவ, ஆனா இப்போதைக்கு என்னால முடியாது, நான் ரொம்ப பிஸி, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. இருடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூடயே போறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கனவு உலகம் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா இதுல இவங்க 2 பேர் நடந்து வர ஸ்டைல பாருங்க, நம்ம கேட் வாக் வர்ற மாதிரி அப்படியே வர்றாங்க. அப்படியே அந்த லேடிஸ் ஒரு நிமிஷம் புடி இந்த சூட்கேஸ் அப்படின்ட்டு ஒரு பொம்பளை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டீங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸ்ல இருந்து அந்த பால் எடுத்து கொடுத்தோன்னா அது 2 சாப்பிட்ற பொருள் மாதிரி மாறிடுது. அதை கொடுத்தோன்னே என்னடா அது 2 இருக்கு அப்படின்றப்ப ஒன்னும் இல்லம்மா உனக்கு ஃபியூச்சர்ல 2 குழந்தைங்க இருக்கு, நீ இதை சாப்பிட்டுக்கோ, நல்லா க்ரோத் பண்ணி அந்த குழந்தைய வளர்த்துக்கோ அப்படின்றப்ப ஒரு நிமிஷம் இருங்க, இதுல எது பையன் எது பொண்ணு அப்படின்றப்ப என்னமா கேட்கிற அப்படின்றாங்க. ஆமா எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும், எனக்கு பையன் வேண்டாம், நீங்க வேணா ஒன்ன எடுத்துக்கோங்க, ஒண்ணு போதும் அப்படின்றப்ப ஏமா என்னமா இது அவங்க குழந்தை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ நான் சால்ட்டா 2 குழந்தைய கொடுத்தப்போ வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க அந்த கனவு உலகத்திலே ஒரு இடத்துல நின்று காஃபி சாப்பிடுறாங்க. அது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா யாருமே இல்லங்க, அவங்க மட்டும் தான் இருக்காங்க. சோ அந்த காஃபி வாங்கும்போது கூட ஓல்சியான் வந்து நான் பணம் தர்றேன் அப்படின்றாங்க. பட் இவங்க வந்து இல்ல என்கிட்ட கூப்பன் இருக்கு நான் தரேன்
தர்றேன் அப்படின்றப்ப அதான் இல்ல என் டைமே கூப்பிடுறதுக்கு பாத்தியா அப்படின்னு எடுத்து கொடுத்தோன்னே ஏய் நீ 5 ஸ்டார் கஸ்டமரா இங்க அப்படின்னு ஆமா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து காஃபி சாப்பிடும்போது சரி சொல்லு உனக்கு என்ன ஃபேவர் வேணும் ஏதோ ஹெல்ப் வேணும் கேட்டே என்ன ஆச்சு சொல்லுமா அப்படின்றப்ப அவங்கள சொல்றாங்க ஒன்னும் பெருசால இல்ல இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை கொடுத்தேல அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு என்னது குழந்தை கொடுக்கணுமா என்ன விளையாடுறியா அதெல்லாம் எனக்கு ஆர்டர் வந்தாலும் பண்ண முடியும் அப்படின்றப்ப இங்க பாருமா இங்க உள்ள யங் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒரு குழந்தை போதுன்ற அளவுக்கு இப்ப வந்துட்டாங்க. இப்ப கூட பாரு நீ 2 குழந்தை கொடுத்தா அந்த அம்மா ஒரு குழந்தை போதுங்குது. ஆனா இங்க ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையில குழந்தை பெத்துக்கிறதையே லட்சியமா வச்சிருக்கு. பாவம் அவ ரொம்ப கஷ்டப்படுறா அவளுக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படியா இரு நீ சொன்ன பொண்ணுக்கு குழந்தை இருக்கா இல்லையாங்கிறத பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை எடுத்து பாக்குறாங்க. சோ பாத்துட்டு இவளுக்கு அதுக்கான இதே இல்லடி அப்படின்றப்ப ஃபேவர் கேட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு இதை செக் பண்ற அப்படின்றப்ப ஏன்னா விளையாடுறியா என்ன விளையாட்டு நினைச்சியா குழந்தை கொடுக்கறது அதெல்லாம் மேலிடத்துல இருந்து பிளஸிங் இருக்கணும். ஒருத்தருக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் குழந்தை கொடுக்க முடியும் சும்மா எல்லாம் குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இப்ப என்ன மேட்டர்னா இவங்க வந்து முடியவே முடியாதுன்னு ரொம்ப அடம்பிடிச்சு சொல்லிடுறாங்க. அவங்கள சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம ஓல்சியானுடைய கடவாசல்ல குயின் பென்ஜின் கூட்டிக்கிட்டு இருப்பாரு. ஹான் வந்துட்டு கார்டு கொடுத்துக்கிட்டு இருப்பான் வாங்க இங்க ஸ்நாக்ஸ் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல கரெக்டா வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் யாரு என்னங்கிற டீடைல்ஸ் இன்னும் சொல்லல இனிமே தான் சொல்லுவாங்க. சோ அப்படியே குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஓல்சியான் அப்படியே வர்றாங்க. வந்தோடனே இவனு கேக்குறான் என்னாச்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 3 பேரும் உள்ள போறாங்க. அப்ப இவன் பார்த்துட்டு கடைசியா ஒரு 100 வருஷம் கழிச்சு உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றான். சோ என்ன மேட்டருங்கிறது தெரியல. அப்படியே இங்க இருந்து அந்த ராஜாக்கள் காலத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ராஜாவும் ஓல்சியானும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் வர்றாரு. அது வேற யாரும் இல்ல இப்ப பார்த்தான்ல இவனே தான். இவன் வந்த உடனே வாடா வாடா அப்படின்றாப்புல இவன் வந்துட்டு என்னடா பரவாயில்ல எப்படியோ உன்னோட அந்த இல்யூஷன் பிரச்சனை இருந்து வெளியே வந்துட்ட இப்பதான் எனக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்றான். சோ இவங்க வந்து ஒரு மாதிரியா பம்மிக்கிட்டு இருக்கும்போது ஒன்னும் பயப்படாதமா இது வந்து என்னுடைய பழைய ஃப்ரெண்டு நாங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு என்ன அப்படின்றாங்க. அவனை சொல்லவும் அவனும் தன்னைத்தானே இன்ட்ரோ பண்ணிக்கிறான். வணக்கம் மேடம் என்னுடைய பேர் வந்து கிம் வாங் விங் அப்படின்றான். சோ இந்த அரசரும் வந்துட்டு நம்ம ஓல்சியான இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்புறம் மச்சான் மறந்துடாத இது வந்து ஓல்சியான் இவங்க தான் என்னை வந்து அந்த பிரச்சனை இருந்து வெளியே கொண்டு வந்தது பத்தியா எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியுது எதனால வந்து நீ இப்ப காதல்ல விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகான பொண்ணு இருந்தா யாரா இருந்தாலும் காதல்ல தான் விழுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும்டா மச்சான் நீ என்னை புரிஞ்சுக்குவேன்னு அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இங்க காட்டுறாங்க. இவன் அப்படியே யோசிச்சு பாக்குறான். இதெல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்கும் போது இங்க பாருக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு போன காரியம் அப்படின்னு அது இங்கடா ஒன்னும் சக்சஸ் ஆகலடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா யமபுஜாங்க வர்றாப்ல வந்தோடனே அவர் சும்மா இருக்காம டே நீங்க எல்லாம் பேசுற பார்த்தா எதுவும் முட்டாள்தனமா பண்ணலையே அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. சரி ஓகே எனக்கு பசிக்குது ரெடி பண்ண சாப்பாடு அப்படின்னு சரி ஓகே ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவருக்கு போன் வருது. பார்த்தா என்னது திரும்ப ஒரு ஸ்பிட் தப்பிச்சிருச்சா என்னையா சொல்ற இவ்வளவு கூட பாதுகாப்பு இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு யமபுஜாங். சோ யமபுஜாங் அடைச்சு வச்சதுல இன்னொரு ஸ்பிட் வந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னு தகவல் வருது. இது அதாவது இங்க வச்சு பேசுறதுக்கு காரணம் இருக்குது. உடனே குயிபெஞ்சின் என்னது இன்னொரு ஸ்பிட் தப்பிச்சிருச்சா அப்படின்னு வருவாங்கல்ல பட்டக்கு நம்ம ஓல்சியான ஒரு கத்துவாங்க உனக்கு என்ன சாப்பிடாத அந்த பிரேக்கா போன் பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்கா வந்தானா சாப்பிட்டு மட்டும் போ திரும்ப எப்ப பார்த்தாலும் அது தப்பிச்சிச்சு இது தப்பிச்சிச்சு அவனை உசுப்பேத்தி விட்டுருக்கியா போய் அங்கிட்ட அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன இதுதான் இங்க வேலை நினைச்சியா எப்ப பார்த்தாலும் எங்களையும் கோத்து விட பாக்குற அப்படின்னு சத்தம் போடும்போது நம்ம குயிபெஞ்சின்ல அப்படியே அமைதியா போய் உட்கார்ந்தாரு. ஆத்தாடி இப்ப மட்டும் வெட்ட சிக்கிற கூடாதுரா அப்படின்ட்டு உடனே இவர் இல்லமா இது இங்க பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு என்னது பக்கத்துல இருக்கா அப்படின்னு வர்றாரு. என்ன நீ போறியா போய் அங்கிட்ட அப்படின்னு அவங்க சத்தம் போடுறாங்க. பாக்கணுமே நம்ம எவ்வளவு இல்லமா நான் சாப்பிட்டு போறோமா அப்படின்னு அழகா சாப்பிட்டு போறாப்ல. இங்க ஹான் பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல தனியா நின்று அந்த டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு சில ஸ்டெப் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அழகா அப்படின்னு சொல்லி கண்ணாடி பக்கத்துல நிக்கும் போது சைட்ல வந்து ஹீரோயின் நிக்கிற மாதிரி இருக்கும். இவனு யூரின் நீயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்பான்ல பார்த்தா ஹீரோ ஃப்ரெண்டு அவன் பயந்துருவா டேய் ஏன்டா மூஞ்ச வந்து பக்கத்துல காட்டுறா ஏன்டா இப்படி பயமுடுத்துற அப்படின்றப்ப டேய் நான் எங்கடா பயமுடுத்துறேன் நீ தான்டா பயந்த ஆமா என்ன நீ அடிக்கடி ஹீரோயின் பேரை தனியா சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க டான்ஸ் நானும் ஆட போனேன் என்ன லவ் ஆகி போச்சா அப்படின்னு அதெல்லாம் இல்ல அப்படின்னா டேய் பொய் சொல்லாதடா டான்ஸ் ஆடுறப்ப சிலருக்கு லவ் வரும் அதுவும் வந்து என்ன அப்படின்னா பிசிக்கல் டச் இருக்குது ஐ கான்டாக்ட் இருக்கு இதுலலாம் வரத்தான் செய்யும் அப்படின்றப்ப டேய் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுடா அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்ல நீ கண்ணோடு கண் பார்த்தா கண்டிப்பா உனக்கு காதல் வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு சொல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. சோ அப்ப அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வந்து அவளை வெளியே கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசுறா கண்டிப்பா எல்லாம் இதாகுண்டாடுறப்ப ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்றாப்ல ஹீரோனியை கூட்டிட்டு நேரா ட்ரெஸ் கடைக்கு போறாப்ல. அவங்க அங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு பார்த்து கடைசியா ஃபைனலா ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் செலக்ட் பண்றாங்க ரெட் கலர்ல. சரி ஓகே அடுத்து நம்ம ஹீரோக்கு போவோம்னு சொல்லிட்டு பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டா அதுல வந்து ஜஸ்ட் லைட்டா தெரியும் நெஞ்செல்லாம். இவர் வந்து அதை மறைச்சிக்கிட்டே நிப்பாரு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு. இவங்க வந்து பாப்பாங்க அவங்களும் ஒரு மாதிரியா கூச்சப்பட்டு இருக்கும்போது இவங்க இருங்க இங்க பாருங்க 2 பேரும் அழகா இருக்கீங்க எப்படியே ஒரு போஸ் கொடுங்க நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அழகா வந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. சோ இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறானுங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.